Hi, hello and welcome to my channel. Welcome to the episode 2 of Heroes of Indian Cricket. நம்ம ஆல்ரெடி கங்குலியை பற்றி ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒன்று போட்டிருக்கோம், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஹீரோஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நிறையா ஒரு கிரிக்கெட் பார்க்குறவங்களும் சரி கிரிக்கெட் பார்க்காதவங்களுக்கும் சரி ஒரு ஊரில் இருக்கிற ஒரு நார்மலான ஒரு பாமர மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட கிரிக்கெட்னாலே ஃபர்ஸ்ட் நினைவு வர்றது வந்து சச்சின் டெண்டுல்கர் தான். ஸோ சச்சினை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சச்சின் பற்றி தெரியாதது யாருக்கும் இல்லை அவ்வளோவா, ஆனால் இருந்த வரைக்கும் ஒரு கோர்வையாக நம்ம முடிஞ்சவரைக்கு கொண்டு போயிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு சீரீஸ் பண்ணுறப்போ ஹீரோஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு போடுறப்போ சச்சினை பற்றி பேசாமல் அந்த சீரீஸே கம்ப்ளீட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் சச்சின் வந்து ரொம்ப ஒரு யங் ஏஜ்லேயே வந்து கிரிக்கெட்டோட வந்துட்டார். அவர் வந்து ஒரு 16 years 205 days அந்த ஒரு ஏஜ்லேயே கிரிக்கெட் விளையாட வந்தார். நம்ம அப்போல்லாம் நம்மளாம் என்ன பண்ணியிருந்தோம், அப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நமக்கு இங்கே முங்கி சுற்றிக்கிட்டு இருந்தோம், அது மாதிரி தான் இருந்திருப்போம். ஸோ சச்சின் மாதிரி ஒரு பிளேயரு அவருக்கு, ஆனால் அவர் எப்படி கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அண்ணன் வந்து அவரை ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் அவரை கிரிக்கெட் ப்ராக்டிஸ்க்கு அனுப்புறாரு. அவர் ஏதோ ஒரு மரத்தில் ஏறுறாரு, அந்த மரம் உடஞ்சி விழுவுற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு சின்ன இன்சிடென்ட்டு. அதில் அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் அவர் ஒரு கிரிக்கெட்டிங்க்கு அனுப்புகிறாங்க ராம்காந்த் அச்ரேக்கர் கிட்ட. அதுலேருந்து அவருக்கு ஒரு கிரிக்கெட் மேலே ஒரு இன்ஸ்பயர் ஆகிட்டாரா என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் கிரிக்கெட் மேலே அவருக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லவ் வந்து ஸ்கூல் கிரிக்கெட் அட் த ஏஜ் ஆஃப் 14 326 runs அடிக்கிறாரு அவரோட ஸ்கூலில். அது வந்து அப்போதைக்கு ஒரு பெரிய வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி தான் 16 years 1989 பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக டெஸ்ட்டில் டெபியூ ஆகிறாரு. பாகிஸ்தான் பேஸ் பவுலிங் அட்டாக்ன்றது அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் மாதிரி இருக்கும் அவங்க கூட விளாட்றது. வக்கார் யூனிஸ், வசீம் அக்ரம், சக்லைன் முஸ்டாக்கு, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸ், பெரிய பெரிய பவுலர்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு டீம். அங்கே ஒரு சின்ன பையன் 16 வயசு பையன் போயிட்டு ஆடுறப்போ அவனோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருந்திருக்கும், அவருக்கு எப்போ அந்த மண்டைக்குள்ளே என்னென்னலாம் ஓடிட்டு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வியே வருது. அவர் அங்கே போகிறாரு, போயிட்டு வக்கார் யூனிஸ் அவங்கெல்லாம் மிஸ் பண்ணுறப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச் டெபியூ மேட்ச்லேயும் தெரியல, இல்லை ஒரு 2 or 3 matchesலேயும் தெரியல, அவருக்கு ஒரு கரெக்டான ஒரு அடிப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது அந்த மேட்ச்ல. அங்கிருந்து அவர், ஆனால் அவர் பிசியோவோ யாரையுமே கூப்பிடல. அங்கேயே அந்த வயசுலேயே ஒரு டிட்டர்மினேஷன் கட்டுறாரு, ஒரு கேம் மேல உள்ள ஒரு ரெஸ்பெக்டை கட்டுறாரு சச்சின். அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தான் வந்து சச்சினை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், சச்சின் வந்து என்னைக்குமே கிரிக்கெட் அந்த ஒரு டைமுக்கு வரணும்னு சொல்லி எல்லா டீம்ஸ்லயும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமுக்கு தாண்டி என்னைக்குமே சச்சின் வந்து லேட்டா வந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய அந்த ஃபைன்ஸ்லாம் போட்ட ஒரு கல்ச்சர் இருந்திருக்கு, அந்த ஃபைன்ஸ் போட்ட கல்ச்சர்ல கூட நம்ம சச்சின் வந்து லேட்டா வந்தது இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சச்சின் அந்த மாதிரி ஆரம்பிச்சு டெஸ்ட்ல அடுத்த வருஷமே செஞ்சுரி போட்டுறாரு. ஒரு 89 ஆட ஆரம்பிச்சு 1990 ஒரு செஞ்சுரி போட்டுறாரு. பட் அவருக்கு ஒன் டே செஞ்சுரி வந்து அவ்வளவு ஈஸியா வரல. அவர் வந்து ஒன் டே செஞ்சுரிக்காண்டி கிட்டத்தட்ட போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. ஒரு 6 years அப்புறமா தான் நினைக்கிறேன், 6 or 5 years 5 yearsக்கு அப்புறமா தான் 1994 தான் அவருக்கு அந்த டெஸ்ட் செஞ்சுரியே கிடைக்குது, ஓடிஐ செஞ்சுரியே கிடைக்குது. அதனால நீங்க பாருங்க, அந்த ஒரு 5 years கழிச்சு தான் அவருக்கு செஞ்சுரி கிடைக்குது. பட் கிட்டத்தட்ட ஒரு 24 years ஆஃப் கிரிக்கெட்டிங் கரியர், 19 வருஷத்துல 100 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ பெரிய விஷயம் அது வந்து. ஒரு 51 டெஸ்ட் செஞ்சுரிஸ், அப்புறம் 49 இன்டர்நேஷனல் ஓடிஐ செஞ்சுரிஸ் அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. சச்சின் கிட்ட அந்த 100 செஞ்சுரிஸ் அது இல்லாம 164 50+ ரன்ஸ், 154 50s, அது இல்லாம 90 எக்கச்சக்க தடவை அவுட்டு. இந்த ஸ்டீவ் வக்னர்லாம் வேணுங்கன்னே சச்சினுக்கு அவுட் கொடுப்பான். அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்திருக்கு சச்சினுக்கு. அப்படி இருந்தாலுமே அந்த சச்சினுக்கு ஒரு நாட் அவுட், ஒரு ராங் டிசிஷன் எல்லாம் கழிச்சு பார்த்தா இன்னும் ஒரு 30-40 செஞ்சுரி சச்சின் போடுறதுக்கு ஒரு நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 30+ times வந்து சச்சின் ராங் டிசிஷனால அவுட் ஆகுறாரு. அப்படி இருந்து அவர் வந்து ஒரு 100 செஞ்சுரிஸ் அடிக்கிறாரு. நிறைய அவர் மேல ஒரு எதிர்ப்பு இருக்கலாம், ஒரு பர்சனல் மைல் ஸ்டோனுக்காக ஆடுறாரு, அதுக்காக ஆடுறாரு, இதுக்காக ஆடுறாரு, நிறைய பேர் என்ன சொல்லலாம். ஆனா இந்தியா வந்து ஒரு கபில் தேவ் கொடுத்த ஒரு புஷ்ஷை அதை பூஸ்ட் பண்ணி கொண்டு வந்தவர் வந்து சச்சின் தான். சச்சின் இல்லைன்னா அந்த ஒரு இந்த அளவுக்கு கிரிக்கெட் ஒரு கிரேஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி அடித்தட்டு மக்கள் வரையா போய் சேர்ந்திருக்குமா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அந்த சச்சினோட ஒரு ஆரா இருக்குல்ல, அவரு சச்சின் இருக்காரா, அப்ப எப்படின்னா
சச்சின் இருந்தா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருந்திருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். நிறைய அதுல மெயினான விஷயம் சச்சின் தான் வந்து ஃபர்ஸ்ட் 200 அடிச்சாரு இன்னும் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அதுல வந்து நம்ம தலைவர் வேற அதுல ஒரு சேட்டை பண்ணிட்டு இருப்பாப்ல. சச்சின் 200 199 ரொம்ப நேரம் இருப்பார். நான் அந்த மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கு. டியூஷன் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப டியூஷன் படிக்கிறப்ப சச்சின் 200 அடிக்க போறாரா 200 அடிக்க போறாரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குடுன்னு ஓடி போய் பார்த்தா இங்க தோனி அடிச்சுட்டே இருக்காப்ல. பட் இருந்தாலும் ஒரு சச்சின் 200 பினிஷ் பண்ணிட்டாரு. நிறைய ஒரு கிரிக்கெட்டர்ஸ்க்கே நிறைய ஐடலா இருக்கிறார் சச்சின். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தோனிக்கு ஒரு ஐடல் வந்து சச்சின் தான். விராட் கோலியோட ஐடல் வந்து சச்சின் தான். இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட்டர்ஸே அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் அவர் ஒரு கார் வாங்க கூட அவர்கிட்ட பெருசா காசு இல்லை. ஒரு மாருதி 800 வாங்குறாரு. மாருதி 800 வாங்குறப்போ ஒரு லோன் போட்டு தான் வாங்குறாரு அந்த மாருதி 800. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அதே அந்த மாருதி 800 லோன் போட்டு வாங்கின சச்சின் அதுக்கப்புறம் ஒரு BMW நினைக்கிறேன். BMWவோட ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியாவா ஆகிறாரு. அந்த அளவுக்கு அவரோட growth இருந்திருக்கு. அது மாதிரி எல்லாருக்கும் தெரியும் சச்சினோட ஒரு மெயினான சச்சின் ஒரு டிசிப்ளினான பிளேயர். சச்சின் கிட்ட அந்த ஒரு பெரிய டிசிப்ளின் எப்போ வெளிப்பட்டுச்சுன்னா ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா சிட்னில நடக்கிற ஒரு மேட்ச்ல தான் வெளிப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சச்சின் வந்து ஒரு 5th ஸ்டம்ப் லைன்ல இப்ப நம்ம கோலிக்கு இருக்கிற ஒரு வீக்னஸ் இருக்குன்னு சொல்லி அது நிறைய நாள் இருந்துச்சு. ஒரு 4th ஸ்டம்ப் ஒரு 5th ஸ்டம்ப் லைன்ல போடுறப்ப கோலி டிரைவோட போய் அடிக்கிட்டு அவுட் ஆகிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி சச்சினையும் சொல்லி அவுட் ஆகிட்டே இருந்திருக்காங்க. அந்த மாதிரி அவுட் ஆகுறப்போ சச்சினுக்கு அவர் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டார், நம்ம அந்த மேட்ச்ல கவர் டிரைவே ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நிறைய யூடியூப்ல போட்டு பார்த்தா கூட வரும் இன்னிங்ஸ் வித்தவுட் அ சிங்கிள் கவர் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச சச்சின் பிஃபோரும் ஆடினது கிடையாது, ஆஃப்டரும் ஆடினது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த இன்னிங்ஸ்ல அவங்க 5th ஸ்டம்ப்ல போட்டா கூட அது ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடுவார், ஒரு ஆன் டிரைவ் ஆடுவாரு. பட் அவர் கவர் டிரைவ் அந்த மேட்ச் ஃபுல்லாவே ஆடவே இல்லை. எல்லாம் பார்த்து மறந்துட்டாங்க. ஆசீஸே பார்த்து மறந்த ஒரு இன்னிங்ஸ் 241. அதே மாதிரி இன்னொரு 200 கூட சச்சினுக்கு வர வேண்டியது. அந்த இதுல 194ல டிராவிட் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாரு. அது இப்போ வரையா ஏன்னு எனக்கும் புரியல. அது யாருக்கு ஒரு புரியாத புதிராவே இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வரையா. ஏன்னா ஒரு 6 ரன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மேபி அப்போ ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் டிராவிடு, பட் பண்ணல. அதே மாதிரி அவருக்கு ஒரு வேர்ல்ட் கப்பும் சச்சினுக்கு ஒரு பெரிய கனவாகவே இருந்துச்சு. ஒரு 89ல ஆட ஆரம்பிக்கிறாரு ஓடிஐ கிரிக்கெட்டு. 92 வர்றாரு, 96 வர்றாரு. மெயினாக 96 வேர்ல்ட் கப் வந்து ரொம்ப இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இந்தியாவில் நடக்குது செமிஃபைனல் வர்சஸ் ஸ்ரீலங்கா. அதில் சச்சினும் அவுட் ஆயிடுறாரு. வினோத் காம்ப்ளி வந்து அழுதுகிட்டே போவார். 120 for 8ன்ற மாதிரி இந்தியா வந்து ரெடியூஸ் ஆயிடுவாங்க. அங்கே ஒரு டீமே ஒரு ஸ்டேடியம்லேயே கலவரம் பண்ணாங்க. ஏதாவது கண்டது கிடையாது போட்டு கொளுத்துனாங்க. அந்த மாதிரி இதுல இருந்து மறுபடியும் 99ல அடிக்க முடியல. 2003ல ரொம்ப க்ளோஸா வந்து அவர் ஒரு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்குறாரு. பட் இருந்தும் அவரால் வாங்க முடியல. அதிக டைம் வந்து மேன் ஆஃப் த மேட்சஸ் வாங்கினது வந்து சச்சின் தான் நினைக்கிறேன் இதுல கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ஸ்ல. பட் ஸ்டில் அவருக்கு அது ஒரு 8வது இதாக இருந்துச்சு. 2007 இன்னும் மோசமா இருந்துச்சு. ஸோ ஆனா 2011 வந்து சச்சினுக்கு ஒரு ஃபேரி டெய்ல் எண்டிங் மாதிரி 2010க்கு மாதிரி எனக்கு தெரிஞ்சவரை சச்சினுக்கு மாதிரி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபேரி டெய்ல் எண்டிங் வந்து வேற எந்த இந்தியன் கிரிக்கெட்டருக்குமே கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஃபுல்ஃபில்லா. எதர் இட்ஸ் ஃப்ரம் ஓடி கிரிக்கெட் 2011 வேர்ல்ட் கப். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆடினார். பட் இருந்தாலுமே 2011 வேர்ல்ட் கப் அவருக்கு ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அதே மாதிரி டெஸ்ட்ல 2013 அவரோட ஹோம் கிரவுண்டு மும்பைல வச்சு ஆடுறாரு. அந்த மாதிரி அவருக்கு கடவுள வந்து நல்லதே தான் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி சச்சினுக்கு நிறைய பாசிட்டிவ் சைட்ஸ் இருந்தாலுமே சச்சின் மேல ஒரு மற்றவங்க நிறைய பேர் வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா சச்சின் வந்து ஒரு 90ல இருந்து 100 வரை ரொம்ப செல்ஃபிஷா ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. அதே மாதிரி சச்சின் கிட்ட ஒரு அதான் பர்சனல் மைல் ஸ்டோன்ஸ் கண்டிப்பா பெருசா ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டு வினோத் காம்ப்ளியே வந்து அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து என்ன நிறைய புள்ளி பண்ணாங்க, அப்ப என் ஃப்ரெண்ட் சச்சின் கூட எனக்கு உதவல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அதே மாதிரி அவர் ஒரு கேப்டன் மெட்டீரியல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் மேல ஒரு டாக்ஸ் இருந்துச்சு. பட் எல்லாத்தையுமே அவர் தாண்டி போய்கிட்டே இருந்தாரு. எனக்கு 2003 வேர்ல்ட் கப் அப்போ அவங்க அப்பா இறந்துடுறாங்க. அப்போ அப்பா இறந்தப்போ அவரு கிட்டத்தட்ட நேஷனல் டியூட்டியில இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி டொமஸ்டிக்ல நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு நேஷனல் டியூட்டியில அங்க வேற கண்ட்ரில இருக்கிறாரு. அங்க இருந்து ஃப்ளூ பேக் பண்ணி அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் போய் அவங்க வேர்ல்ட் கப் கேம்பெயின்ல ஜாயின் பண்ணி அவர் ஒரு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆகிறார். ஸோ அது வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ். அதே மாதிரி சச்சினோட ஷார்ஜா ஸ்டாம்னு ஒரு நிறைய பெரிய இன்னிங்ஸஸ்லாம் இருக்கு. அது அப்பெல்லாம் நான் வந்து அதை லைவாலாம் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் நான் ஹைலைட்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் சின்ன பையன், 96 99 அந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப சின்ன பையன். ஸோ அந்த ஷார்ஜா ஸ்டாமுமே சச்சினுக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்த ஒரு மேட்ச்.
இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி சச்சின் யார்கிட்டயும் ஒரு ஓவரில் ஒரு ஃபைட்டுக்கு போனது கிடையாது நான் பார்த்த வர. ரொம்ப அது மாதிரி அம்பையர் அவருக்கு அவுட்டே கொடுத்து அவுட்டுன்னு தெரிஞ்சா அவரே போயிடுவாரு. அவங்க யாரையும் நான் சச்சின் எங்கேயும் நான் ஏமாத்தி பார்த்தது கிடையாது. ஒரு சும்மா வேணுங்கன்னா கூட வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்க மாட்டாரு. இஃப் ஹி ஃபவுண்ட்ஸ் அன் எட்ஜ் அவர் போயிட்டே இருப்பார். நிறைய அதே மாதிரி ராங் டிசிஷன் கேட்டால் கூட அம்பையர் கிட்ட போய் சண்டை போட்டதில்லை. ஒருக்கெல்லாம் அவர் ஷோல்டரில் பட்டு போகும் கிளியரா கேட்ச், பட் அது கூட அவுட் கொடுப்பாங்க, அப்பயும் அமைதியாக தான் போவார். அதுதான் சச்சின். அதே மாதிரி சச்சின் 34,000 ரன் அடிச்சிருந்தாலும் அவர் ஒரு 154 ஓடி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதுல ஒரு மெயினான மேட்டர் என்னன்னா, சச்சின் ஒரு ஓடிஐல போலிங்ல வந்து ஒரு பெரிய 2 ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஒன்னு வந்து ஷேன் வார்னை விட அவர் வந்து ஹையஸ்ட் ஃபைவர்ஸ் வச்சிருக்காரு. ஷேன் வார்ன் வந்து ஒரு ஃபைவர் தான், சச்சின் கிட்ட 2 ஃபைவர் இருக்கு. அந்த மாதிரி ஒன்னு வச்சிருக்காரு. அதே மாதிரி லெஸ் தென் 6 ரன்ஸ் இன்னும் ஓவர்ல வந்து டிஃபெண்ட் பண்ணது வந்து சச்சின் தான். 2 டைம்ஸ் அதை பண்ணியிருக்கிறாரு ஓடிஐ கிரிக்கெட்ல. ஸோ அந்த மாதிரி பவுலிங்லேயும் அவர் ஒரு குறிப்பிடத்தகுந்த லெவல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு இந்தியன் டீமுக்கு. எப்பெல்லாம் ஒரு தேவைப்படுதோ அந்த மாதிரி டைம்லலாம் கொடுத்துருக்காரு. 154 விக்கெட்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம். அவர் டீசென்டான பவுலர்ஸே அந்த மாதிரி ஒரு 154 விக்கெட்ஸ் தான் எடுத்திருப்பாரு. ஈவன் தோ சச்சின் பிளேட் 463 மேட்சஸ் இன் ஓடிஐ. அதெல்லாம் தான். அதே மாதிரி சச்சினோட லாஸ்ட் ஓடி வந்து ரொம்ப லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து அவருக்கு ரொம்ப மெமரபுளா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சச்சின் வந்து கேட்டாரா அவங்க பிசிசி கிட்ட, மும்பையில் வைங்க மேட்சை, ஏன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப அந்த தர்மதிரைப்படுத்த எங்கள் ஆத்தாருக்கு பின்னாடி உட முடியாத கிளவி, அது மாதிரி எங்கள் அம்மாவால் நடக்க முடியாது, பெருசாக வேற டிராவல் பண்ண முடியாது அவங்க வேற ஊரில் வச்சிங்கன்னா. எங்கள் அம்மா நான் விளாட்றது இதுவரை நேரில் பார்த்ததே கிடையாது. ஸோ அவங்க மும்பையில் வச்சிங்கன்னா அவங்க வந்து டிராவல் பண்ணி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் வந்து அதுக்காக பிசிசி அவரோட லாஸ்ட் மேட்ச் அங்கே வைக்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஃபர்ஸ்ட் பையன் ஆடுறத பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு மூமெண்ட் சச்சினோட லாஸ்ட் டெஸ்ட் மேட்சஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் சச்சின் டெண்டுல்கர். என்ன சொல்றது, சச்சின் இல்லைன்னா ஒரு இந்தியன் கிரிக்கெட் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இதற்கு கங்குலியோட ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு, தோனியோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஒரு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது வந்து சச்சின் தான். ஸோ அடுத்து மீண்டும் உங்களை வந்து ஒரு எபிசோட் 3 ஆஃப் ஹீரோஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்ல நான் சந்திக்கிறேன். அது வரை பாய் பாய்.